மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தாவேகாவினுடைய தொண்டர்கள் அங்க மருத்துவமனையில இருக்கிறாங்களா உதவி செய்வதற்காக? ஏன்னா நிறைய நபர்கள் தொடர்ச்சியாக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது நிறைய நபர்களுடைய உதவிகளும் தேவைப்படும். தாவேகா தொண்டர்கள் அங்க இருக்கிறாங்களா? மிக முக்கியமாக ஒரு சிலர், அதாவது அவர்களுடைய உடன் வந்தவர்கள், ஏனென்றால் அவர்கள் ஒரு சிலர் தங்களுடைய அடையாள அட்டை அணிந்தவர்கள் ஒரு சிலரை காண முடிகிறது. மற்றவர்கள் தன்னுடன் கூட வந்தவர் உடன் வந்த உறவினர்கள் மற்றவர்களை தேடியும் வராங்க. அவர்களும் தொடர்ந்து என்ன மாதிரியான சூழ்நிலை என்று அவங்க கண்காணித்து வராங்க. நேரடியாக இது அதிகமானோர் வரவில்லை, ஏனென்றால் அவர்களும் ஒவ்வொருவரை அவர்களை தேடி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மிகவும் குறை. ஏனென்றால் மருத்துவமனைக்கு உள்ளே அவர்கள் எல்லாம் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இன்னைக்கு கூட இப்போ தற்போது ஒரு காட்சியை பார்க்கலாம். இது போல துயரமான நிகழ்விலும் அந்த ஒரு சிறுவனை காப்பாற்றி அவர் அவருடைய இல்லத்திற்கு தகவலை கொடுப்பதற்காக காவல் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்கள் காவல்துறை அதிகாரி அவர்கள் இப்போ தற்போது அவரிடம் விவரங்களை கேட்டு எந்த ஊர், உங்கள் பையன் நன்றாக இருக்கிறான் என்பதை தகவல்களையும் கைபேசி வாயிலாக அவர்கள் அந்த அவருடைய குடும்பத்தில் பேச வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையும் ஒரு பக்கம் இதுவும் இவ்வளவு இக்கட்டான நிலைமையில் காவல்துறையினர் இந்த பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டு வராங்க. ஏனென்றால் தன்னுடைய பிள்ளையை காணோம் என்று தவித்துக் கொண்டிருக்கும் குடும்பத்தாருக்கு இது அவர்கள் கிடைத்து விட்டார் என்பது அவர்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமான செய்தி. அந்த நிகழ்விலும் அவர்கள் அவரையும் காப்பாற்றிவிட்டு அவருக்கான அந்த தகவலையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. நன்றி.